ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் டென்டெக் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டென்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு காட்ட போகிறேன். போன வீடியோ கேட்டிருந்தேன், அதில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, பார்த்தேன். அதனால் பண்ணலான்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். லோகோ எப்படி செட் பண்ணுறது, இது யூடியூப்பை பற்றி ஆண்ட்ராய்டில் என்னென்னலாம் யூடியூப்பில் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப்பை ஓப்பன் பண்ண பிறகு யூடியூப்பை ஓப்பன் பண்ணணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். நான் கொஞ்சம் முன்னாடியே இது பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன், அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் அப்டேட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா லாஸ்ட்டில் அந்த ஒரு மனுஷங்களை மாதிரி காட்டுது இல்லையா, லாஸ்ட் ஹோம் பேஜ் மாதிரி காட்டுது, அப்புறம் ட்ரெண்டிங் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் காட்டுதில்ல, லாஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணி நான் ஒரு அக்கௌண்ட்டை போடுறேன். இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ப்ரைவசி, அதனால் அந்த அக்கௌண்ட்டை காட்டல, உங்களுக்கு மறைச்சிக்கிறேன். இப்போ ரெண்டாவது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஆர்கே டியூட்டோரியல்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். இப்போ அந்த பேரை நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு பேர் அடிக்கிறேன். ரெயின் ஆர்டிடி கிராண்ட் ஆர்கே அப்படின்ட்டு போடுறேன். கிரியேட் சேனல் அப்படின்னு கொடுத்துட்டா கிரியேட் சேனல் சொடக்க போகிற நேரத்தில் சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே. அடுத்தது நீங்கள் அப்லோட் சேனல், இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதான். அப்லோட் பண்ணுறதுலாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். லோகோ செட் பண்ணுறது அடுத்த வீடியோ, லோகோ செட் பண்ணுறதா இல்லை அப்லோட் பண்ணுறதா அப்படின்ட்டு பார்ப்போம். அப்லோட் பண்ணுறது எப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்தது லோகோ செட் பண்ணுறது, லோகோ க்ரியேட் பண்ணுறதுலாம் படிப்படியாக அப்படியே வரும். இப்போ சேனலோடைய டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணுவோம். உங்களுக்கு வேணுன்னா சேனலோடைய டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திஸ் இஸ் மை சேனல், இப்போதைக்கு நான் சும்மா டெம்பரரியாக கொடுக்குறேன், நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். திஸ் இஸ் மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனல் டென்டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேங்க்யூன்னு அடிச்சுக்கிறேன். இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், சேனல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று, இப்போ நீங்கள் அடுத்தது யூடியூப்பை விட்டு வெளியே வந்துட்டு க்ரோம் ப்ரௌசரில் போங்க. க்ரோமில் போயிட்டு youtube.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். youtube.com அப்படின்னு டைப் பண்ணோன்னே டாப்பில் அந்த 3 டாட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ரிக்வெஸ்ட் டெஸ்க்டாப் சைட்டை அப்படின்னு கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோடனே மேலே அந்த 3 டேஷ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மை சேனல்னு இருக்கும். மை சேனலை ஓப்பன் பண்ணோடனே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த லேஅவுட் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் மாதிரி இருக்கும். ஆன் பண்ணிட்டு சேவ்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் பிளர் பண்ணியிருக்கேன் நிறையாவே, ஏன்னா வீடியோ என்னால் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. மற்ற சேனலில் இருந்தால் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க வேணாம்.